நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற பதிவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் தல வரலாற்றினை குறித்தும் ஏராளமான சிறப்புகள் குறித்தும் நாம் அறிந்து கொண்டோம். இன்றைய பதிவில் திருவண்ணாமலை ஆலயத்தின் மேலும் பல சிறப்புகள் குறித்தும் கிரிவலத்தின் மகத்துவம் குறித்தும் நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் மொத்த கட்டமைப்பையும் கட்டி முடிக்க 1000 ஆண்டுகள் ஆகியிருப்பதாக கல்வெட்டு சான்றுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நூற்றுக்கணக்கான கல்வெட்டுக்கள் உள்ளன. தமிழ், சமஸ்கிருதம், கன்னடம் ஆகிய மொழிகளில் இந்த கல்வெட்டுக்கள் உள்ளன. திருவண்ணாமலை ஆலயத்தின் சிறப்புகள் மற்றும் ரகசியங்களில் பெரும்பாலானவை இந்த கல்வெட்டுகளில் இருந்துதான் வெளி உலகுக்கு தெரிய வந்தன. அது மட்டுமல்ல, திருவண்ணாமலை ஆலயம் சுமார் 1000 ஆண்டுகளாக கட்டப்பட்டது என்ற தகவலும் கல்வெட்டுக்கள் மூலம்தான் நமக்கு தெரிய வந்துள்ளது. இத்தனைக்கும் இங்குள்ள பல நூறு கல்வெட்டுக்களில் 119 கல்வெட்டுக்கள் தான் இதுவரை ஆராயப்பட்டுள்ளன. மொத்த கல்வெட்டுக்களையும் ஆய்வு செய்தால் ஆச்சரியமூட்டும் மேலும் ஏராளமான தகவல்கள், ரகசியங்கள் வெளிவர வாய்ப்புள்ளது. பல்லவர் காலத்து சாசனங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. அவையும் கிடைத்திருந்தால் அண்ணாமலையார் ஆலயத்தின் பழமை மற்றும் சிறப்புகள் குறித்து இன்னும் ஏராளமான தகவல்கள் கிடைத்திருக்கும். இதுவரை ஆராயப்பட்ட 119 கல்வெட்டுகளில் இருந்து திருவண்ணாமலை ஆலயம் முதலில் எப்படி தோன்றியது, எப்படி வளர்ச்சி பெற்றது, யார் யார் எல்லாம் கோவிலை கட்டினார்கள் என்ற உண்மை ஆதாரபூர்வமாக நமக்கு கிடைத்துள்ளது. முதல் மற்றும் 2ஆம் நூற்றாண்டுகளில் மகிழ மரத்தடியில் சுயம்பு லிங்கமானது சிறு மண்சுவர் கோவிலில் இருந்தது. 4ஆம் நூற்றாண்டில் கருவறை செங்கல்லால் கட்டப்பட்டது. 5ஆம் நூற்றாண்டில் அது சிறு ஆலயமாக மேம்பட்டது. 6, 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகளில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4வராலும் அண்ணாமலையார் பாடப்பெற்றார். அப்படி பாடப்பெற்ற போது கூட அண்ணாமலையார் செங்கல் கருவறையில் இருந்ததாக கூறப்படுகிறது. 9ஆம் நூற்றாண்டில் சோழ பேரரசு செல்வாக்கு பெற்ற பொழுது திருவண்ணாமலை ஆலயம் பெரும் மாற்றம் பெற துவங்கியது. கிபி 817ஆம் ஆண்டு 1ஆம் ஆதித்ய சோழ மன்னன் செங்கல் கருவறையை கருங்கல்லாலான கருவறையாக மாற்றி அமைத்தார். பிறகு ஒரு காலகட்டத்தில் அந்த கருவறை மகிழ மரத்தடியில் இருந்து தற்பொழுதைய இடத்திற்கு மாறியது. 10ஆம் நூற்றாண்டில் கருவறையை சுற்றி முதல் மற்றும் 2ஆம் பிரகாரங்கள் கட்டப்பட்டன. சோழ மன்னர்களின் வாரிசுகள் தான் இந்த பிரகாரங்களை கட்டினார்கள். அப்பொழுதே திருவண்ணாமலை ஆலயம் விரிவடைய துவங்கியிருந்தது. 11ஆம் நூற்றாண்டில் கம்பீரமாக கோபுரங்கள் எழத் துவங்கின. 1ஆம் ராஜேந்திர சோழன் கொடிமர ரிஷி கோபுரத்தையும் சுற்றுச்சுவர்களையும் கட்டினார். கிபி 1063ஆம் ஆண்டு வீரராஜேந்திர சோழ மன்னரால் கிளி கோபுரம் கட்டப்பட்டது. இதனால் திருவண்ணாமலை ஆலயம் மேலும் கம்பீரம் பெற துவங்கியது. 12ஆம் நூற்றாண்டில் 3ஆம் குலோத்துங்க சோழ மன்னர் உண்ணாமலை அம்மனுக்கான தனி சன்னதி கட்டினார். 13ஆம் நூற்றாண்டில் சிறு சிறு சன்னதிகள் உருவானது. சோழ மன்னரிடம் குறுநில மன்னராக இருந்த பல்லவராஜா கோப்பெரும் சிங்கன் இந்த சன்னதிகளை கட்டினார். அதோடு ஏராளமான நகைகளையும் திருவண்ணாமலை திருக்கோவிலுக்கு அவர் வாரி வழங்கினார். அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் 2ஆம் பிரகாரம் 63 நாயன்மார்கள் மற்றும் பரிவார தேவதைகளின் சன்னதி 12ஆம் நூற்றாண்டில் திரிபுர சக்கரவர்த்தியால் கட்டப்பட்டிருக்கிறது. கிளி கோபுரம் அருகில் உள்ள தீபதரிசன மண்டபம் மங்கையர்கரசி அம்மையார் என்பவரால் கிபி 1202இல் கட்டப்பட்டது. இதை மங்கையர்கரசி மண்டபம் என்றும் அழைப்பதுண்டு. இங்குதான் கார்த்திகை தீபம் ஏற்றும் முன்பு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளுவர். 14ஆம் நூற்றாண்டு திருவண்ணாமலை ஆலயத்திற்கு மிக முக்கியமான காலகட்டமாகும். அந்த நூற்றாண்டில்தான் வடக்கு, தெற்கு, மேற்கு ஆகிய பகுதிகளில் கோபுரங்கள் கட்டப்பட்டன. கிபி 1340ஆம் ஆண்டு முதல் கிபி 1374ஆம் ஆண்டுக்குள் இந்த 3 கோபுரங்களும்
கட்டப்பட்டுள்ளது. ஹொய்சால மன்னர் வீரவல்லாளன் இந்த திருப்பணிகளை செய்தார். 15ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலை ஆலயத்திற்கு நிறைய பேர் தானமாக நிலங்களை எழுதி வைத்தார்கள். இந்த காலகட்டத்தில் திருவண்ணாமலை வளம் கொழித்தது. 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசர் ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் திருவண்ணாமலை ஆலயத்தை மிகப்பெரிய ஆலயமாக மாற்றி அமைத்தார். இவர் மற்ற மன்னர்களைப் போல ஏதோ 1-2 திருப்பணிகள் மட்டும் செய்யவில்லை, 20 பெரிய திருப்பணிகளை செய்தார். அந்த திருப்பணிகள் ஒவ்வொன்றும் இன்றும் கூட திருவண்ணாமலையில் கிருஷ்ணதேவராயரின் பெருமைகளை பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. 217 அடி உயரத்தில் கம்பீரமாக ஓங்கி உயர்ந்து நிற்கக்கூடிய கிழக்கு ராஜகோபுரம், சிவகங்கை தீர்த்தக்குளம், 1000 கால் மண்டபம், இந்திர விமானம், சம்பந்த விநாயகர் முன்மண்டப கலைநயமிக்க தூண்கள், விநாயகர் தேர், திருமலை தேவி அம்மன் சமுத்திரம் என்ற நீர்நிலை, 7ஆம் திருநாள் மண்டபம், சன்னதியில் உள்ள 2 கதவுகள், வாயில் கால்களுக்கு தங்கமுலாம் பூசியது, உண்ணாமலை அம்மன் ஆலய வாயில் கால்கள், உண்ணாமலை அம்மன் சன்னதிக்கு முன்னர் 6 அமுத கிணறு வெட்டியது, அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் கிருஷ்ணராயன் என்ற பெயரில் பதக்கம் செய்து கொடுத்தது, நாகாபரணம், பொற்சிலை, வெள்ளி குடங்கள் ஆகியவை கிருஷ்ணதேவராயரின் முக்கியமான சில திருப்பணிகளாகும். பல குறுநில மன்னர்களும் சிவனடியார்களும் சிறு சிறு கோபுரங்களை கட்டியுள்ளனர். இன்று 9 கோபுரங்களுடன் திருவண்ணாமலை ஆலயம் அழகுற காட்சியளிக்கிறது. மன்னர்கள் மட்டுமல்ல, மகாராணிகள், இளவரசர்கள், இளவரசிகள், சிற்றரசர்கள், ஜமீன்தார்கள், பிரபுக்கள், அரசு பிரதிநிதிகள், சித்தர்கள் என ஏராளமானோர் இந்த ஆலயத்தின் திருப்பணிகளில் முக்கிய பங்கு வகித்துள்ளனர். சோழ, பாண்டிய, பல்லவ, ஹொய்சால, சம்புவராய, விஜயநகர, தஞ்சை மன்னர்கள் போட்டி போட்டு செய்த திருப்பணிகள் காரணமாகத்தான் அண்ணாமலையாரின் ஆலயம் பிரம்மாண்டமாக மாறியது. 14ஆம் நூற்றாண்டில் இருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை திருவண்ணாமலை நகரம் பல்வேறு போர்களை சந்தித்தது. குறிப்பாக இஸ்லாமிய படையெடுப்பாளர்களால் பேரழிவுக்கு உள்ளானது. பிற்காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியாளர்களை வீழ்த்திய விஜயநகர அரசர்கள் திருவண்ணாமலை ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்து படையெடுப்பின் வடுதெரியாமல் மாற்றி அமைத்தனர். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் நாட்டுக்கோட்டை நகரத்தார் திருவண்ணாமலையில் குடியேறினர். மன்னராட்சி முடிவுக்கு வந்த பிறகு திருவண்ணாமலை ஆலயத்திற்கு நகரத்தார் செய்த திருப்பணிகள் மகத்தானது. கிபி 1179ஆம் ஆண்டு கட்டப்பட்ட உண்ணாமலை அம்மன் ஆலயத்தை முழுமையாக அகற்றிவிட்டு புதிய சன்னதியை நாட்டுக்கோட்டை நகரத்தார் தான் கட்டி கொடுத்தனர். அது மட்டுமன்றி இத்திருக்கோவிலை முழுமையாக திருப்பணி செய்து 1903, 1944, 1976 ஆகிய ஆண்டுகளில் கும்பாபிஷேகம் நடத்தி வைத்த புண்ணியமும் நாட்டுக்கோட்டை நகரத்தாரையே சாரும். மன்னர்களில் பல்லவ மன்னன் கோப்பெருஞ்சிங்கனும் கிருஷ்ணதேவராயரும் செய்த திருப்பணிகள் அளவிட முடியாதது. இன்று நாம் திருவண்ணாமலை ஆலயத்தை வியப்புடன் வியந்து பார்க்கிறோம் என்றால் அதற்கு இந்த இரு மன்னர்களும் அண்ணாமலையார் மீது கொண்டிருந்த பக்தியே காரணம். எத்தனையோ மன்னர்கள் திருப்பணி செய்துள்ள போதிலும் வல்லாள மகாராஜா மீது அண்ணாமலையாருக்கு தனிப்பட்ட முறையில் பாசம் அதிகம் இருந்தது. அதற்கு காரணம் வல்லாள மகாராஜா வாரிசு எதுவும் இல்லாமல் தவித்ததுதான். திருவண்ணாமலையை ஆட்சி செய்த வல்லாள மகாராஜா மீது கருணை கொண்ட அண்ணாமலையார் அவரை தன் தந்தையாக ஏற்றுக்கொண்டார். அந்த மன்னனின் மகனாக மாறி அற்புதம் செய்தார். வல்லாள மகாராஜா மரணமடைந்த பொழுது அவரது மகனாக இருந்து இறுதி சடங்குகளை செய்தார். அன்றிலிருந்து இன்று வரை ஆண்டுதோறும் மாசி மாதம் வல்லாள மகாராஜாவிற்கு அண்ணாமலையார் திதி கொடுத்து வருகிறார். ஒரு மகன் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அண்ணாமலையார் செய்து வருகிறார். இத்திருத்தலத்தில் தினசரி 6 கால பூஜைகள் சிறப்புற நடைபெறுகிறது. இங்கு ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள், வழிபாடுகள் மிக சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இங்கு
ஆடிப்பூரம் அன்று தீமிதி விழா அம்மன் சன்னதி முன்பாக நடக்கிறது. இதுபோல வேறு எந்த சிவத்தலத்திலும் தீமிதி திருவிழா நடப்பதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கார்த்திகை மாத பிரம்மோற்சவம், கார்த்திகை தீபம், 10 நாள் திருவிழா, மாசி மகா சிவராத்திரி, தை மாத மாட்டுப் பொங்கல், திருவூடல் உற்சவம், சுவாமி ஊஞ்சல் உற்சவம் போன்றவையும் சிறப்பாக நடைபெறுகிறது. மாசி மகத்தன்று பள்ளிகொண்டாப்பட்டு என்ற ஊருக்கு சுவாமி சென்று ஆற்றில் தீர்த்தவாரி செய்து வருவார். சிவபெருமானே வல்லாள மகாராஜாவிற்கு மகனாக இருந்து அவர் இறந்தவுடன் ஈமக்கிரியை செய்த வரலாற்றை குறிப்பது இத்திருவிழாவாகும். தை மாதம் 5ஆம் தேதி சுவாமி சுற்றுவட்டார கோவில்களில் காட்சி தருவார். அதன்படி தை 5ஆம் தேதி மணலூர்பேட்டை என்ற ஊருக்கு சுவாமி சென்று காட்சி தருகிறார். தை மாதம் ரதசப்தமி அன்று கலசப்பாக்கம் என்ற ஊரில் அண்ணாமலையார் காட்சி தருகிறார். பங்குனி உத்திரம் திருக்கல்யாண உற்சவம் 6 நாட்கள் நடைபெறுகிறது. வருடத்தின் அனைத்து மாதங்களிலும் ஏதாவது திருவிழா இத்திருத்தலத்தில் நடந்தவாறே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் பிரதோஷம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. தீபாவளி, பொங்கல், தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு தினங்களில் விசேஷ பூஜைகள் இங்கு நடைபெறுகிறது. கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழா அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறுகிறது. இதில் 10 நாட்கள் உற்சவர்களின் ஊர்வலங்களும் 3 நாள் தெப்ப திருவிழாவும் அதனை அடுத்து சண்டிகேஸ்வரர் உற்சவமும் நடைபெறுகிறது. திருக்கார்த்திகை தீப திருவிழா நாளில் 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது மகாதீபம் ஏற்றப்படுகிறது. மாலை நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்தில் எழுந்தருளுகின்றனர். இவர்களை தொடர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் காட்சி தருகிறார். மாலை 6 மணிக்கு 10 தீபங்களையும் மேளதாளங்கள் முழங்க வெளியே கொண்டு வந்து கொடிக்கம்பம் அருகே உள்ள தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவார்கள். அர்த்தநாரீஸ்வரர் முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது. அந்த நிமிட நேரத்தில் அர்த்தநாரீஸ்வரர் தாண்டவம் ஆடியபடி வெளியே வந்து காட்சி கொடுத்து விட்டு உடனடியாக உள்ளே சென்று விடுவார். அப்பொழுது வாசல் வழியே பெரிய தீவட்டியை ஆட்டி மலை மீது இருப்பவர்களுக்கு அடையாளம் காட்டுவார்கள். இதற்காகவே மலை மீது காத்திருப்பவர்கள் உடனடியாக மகாதீபத்தினை ஏற்றுகின்றனர். மகாதீபம் ஏற்றப்பட்ட அந்த நொடி தீப தரிசனத்தை காண அண்ணாமலையில் கூடியிருக்கும் பல லட்சக்கணக்கான பக்தர்களின் மெய்சிலிருக்க பக்தி பரவசத்தில் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற கோஷத்தை எழுப்புகின்றனர். திருவண்ணாமலை முழுக்க அண்ணாமலைக்கு அரோகரா என்ற கோஷம் விண்ணை பிளக்கும். திருவண்ணாமலை நகர் முழுவதும் தீப ஒளியினாலும் மின்னொளியினாலும் வான வேடிக்கைகளாலும் திருவிழாவின் உச்சகட்டத்தை எட்டும். கிரிவல பாதை முழுக்க தீப விளக்குகளின் ஒளியும் கற்பூரங்களின் ஒளியும் கண்ணை பறிக்கும். மகாதீப தரிசனம் கண்ட பின்னர் மக்கள் தங்கள் இல்லங்கள் தோறும் தீபங்களால் அழகுறச் செய்து கார்த்திகை தீபத்தினை கொண்டாடுகின்றனர். தமிழகத்தின் தொலைக்காட்சிகளில் நேரலை செய்யப்படும் மகாதீப தரிசனத்தை காணும் மக்கள் மலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் தங்களது வீடுகளிலும் தீபங்களை ஏற்றி திருக்கார்த்திகை விழாவினை கோலாகலமாக கொண்டாடுகின்றனர். மகாதீப சிறப்புகளை காண்போம். 7.5 அடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில்தான் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. 3000 கிலோ பசுனை, 1000 மீட்டர் காடாத்துணி திரி, 2 கிலோ கற்பூரம் இட்டு தீபம் ஏற்றுவார்கள். தீபம் ஏற்றும் உரிமையை மீனவ இன பரத்வாஜ குலத்தவர்கள்தான் பெற்றிருக்கின்றனர். இவர்களின் பரம்பரையினர்தான் இப்பொழுதும் கூட தீபம் ஏற்றுகிறார்கள். தீப விழாவன்று இவர்கள் கோவிலில் கூடுவார்கள். ஆலயத்தார் இவர்களை கௌரவித்த பின்னர் தீபம் ஏற்றும் பொருட்களை கொடுத்தனுப்புகிறார்கள். 3 மணி நேரத்தில் மலை உச்சியை அடைந்துவிடும் இவர்கள் ஜுவால தீப அடையாளம் கண்ட பின்னர் மலை மீது மகாதீபம் ஏற்றுகிறார்கள். இந்த தீபம் 14 நாட்கள் எரியும். இரவில் 10 கிலோமீட்டர் தூரம் வரை தெரியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அண்ணாமலையின் சிறப்புகள் குறித்தும் கிரிவலம் குறித்தும் இனி காணலாம். திருவண்ணாமலையை
ஆர்கேயன் காலத்தியது என்கிறார்கள். அதாவது இந்த காலம் 200 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்த காலத்திலேயே திருவண்ணாமலை தோன்றிவிட்டது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். திருவண்ணாமலையில் உள்ள மலையானது 260 கோடி ஆண்டுகள் பழமையானது என பீர்பால் சஹானி என்ற விஞ்ஞானி தெரிவித்துள்ளார். இது உலகிலேயே மிக பழமையான மலை என்றும் அவர் கூறியுள்ளார். இம்மலைக்கு காந்த சக்தி இருப்பதாக புவியியல் வல்லுநர்கள் ஆராய்ந்து கூறியுள்ளனர். திருவண்ணாமலை 2688 அடி உயரம் கொண்டது. கிரிவலப்பாதை 14 கிலோமீட்டர் தூரத்தை கொண்டிருக்கிறது. இப்பாதையில் 20 ஆசிரமங்களும் 360 தீர்த்தங்களும் பல தெய்வ சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளன. 26 சித்தர்கள் இங்கு வாழ்ந்துள்ளனர். இங்கு அடிக்கு 1008 லிங்கம் அமைந்துள்ளது என்பர். மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை காணலாம். இம்மலையானது யுகங்களின் அழிவுகளிலும் அழியாமல் இருப்பதாக கருதப்படுகிறது. உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இம்மலை உள்ளது. கிருதயுகத்தில் அக்னி மலையாகவும், திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும் காட்சியளித்த இம்மலையானது கலியுகத்தில் கல்மலையாக காட்சியளிக்கிறது. லிங்கம் இருப்பதால் கைலாயத்திற்கு சிறப்பு. ஆனால் லிங்கமே மலையாக இருப்பது திருவண்ணாமலைக்கு சிறப்பு. இந்த மலையையே சிவலிங்கமாக கருதி சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள் என எல்லோரும் வழிபட்டுள்ளனர். 8 திக்கிலும் அஷ்டலிங்கங்களை கொண்ட எண்கோண அமைப்பில் திருவண்ணாமலை நகரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிரிவல பாதையில் 8 திசைகளுக்கும் திசைக்கு ஒன்றாக ஒவ்வொரு லிங்கம் இருக்கிறது. மலையின் கிழக்கே இந்திரலிங்கமும், தென்கிழக்கே அக்னிலிங்கமும், தெற்கே யமலிங்கமும், தென்மேற்கே நிறுத்திலிங்கமும், மேற்கே வர்ணலிங்கமும், வடமேற்கே வாயுலிங்கமும், வடக்கே குபேரலிங்கமும், வடகிழக்கே ஈசான்யலிங்கமும் அமைந்துள்ளன. கிரிவலம் வரும்பொழுது இந்த 8 லிங்கங்களையும் வணங்கி செல்ல வேண்டும். இந்த 8 லிங்க தரிசனம் முடிந்தவுடன் கிரிவலமும் முடிந்துவிடும். திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறார். எனவே திருக்கோயில்களில் இறைவனை வலம் வருவதைப் போல மலையை வலம் வரும் வழக்கம் இங்குள்ளது. மலையை சுற்றி வர 2 வழிகள் உள்ளன. மலையை ஒட்டி செல்லும் வழியானது பாறைகள், முட்கள் மிகுந்த கடின பாதையாக அமைந்துள்ளது. மக்கள் வலம் வரும் கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்களும், ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், விசிறிசாமியார் போன்றோரது சமாதிகளும் அமைந்துள்ளன. தேவாரத்தில் புகழப்படும் ஆதி அண்ணாமலை திருக்கோவில் மலை வளப்பாதையில்தான் அமைந்துள்ளது. இந்த மலையின் சுற்றளவு 14 கிலோமீட்டர். இம்மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. எல்லா நாட்களிலும் மக்கள் கிரிவலம் வருகிறார்கள் என்றாலும் கூட முழு நிலவு நாளான பௌர்ணமி அன்று கிரிவலம் வருதல் மிக சிறப்பாக கருதப்படுகிறது. கிரிவலம் செல்லும் பொழுது பஞ்சாட்சர நாமத்தையோ தேவார திருமுறைகளையோ உச்சரித்தபடி செல்ல வேண்டுமே தவிர தேவையற்ற விஷயங்களை பேசக்கூடாது. கிரிவலம் செல்லும் பொழுது இறைவனை மனதில் நினைத்தபடி நிதானமாக செல்ல வேண்டும். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மலையை பார்த்து கைகூப்பி வணங்க வேண்டும். வணங்கிவிட்டு வேறு திசை பார்க்காது வானத்து நிலவை ஒரு தரம் பார்த்தல் அவசியம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் இம்மலையை லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செய்கின்றனர். தமிழகம் மட்டுமல்ல, நமது தேசம் முழுவதிலும் இருந்தும், ஏன் பல வெளிநாடுகளில் இருந்து வரும் பக்தர்கள் கூட இங்கு கிரிவலம் செய்கின்றனர். கிரிவலம் செல்லும் பொழுது எங்காவது துவங்கி எங்காவது முடிக்கக்கூடாது. மலையை சுற்றி 14 கிலோமீட்டர்கள் நடந்தே செல்ல வேண்டும். வாகனங்களில் செல்லக்கூடாது. இந்த மலையை கீழ் திசையிலிருந்து பார்த்தால் ஒன்றாக தெரியும். இது ஏகத்தை குறிக்கும். மலை சுற்றும் வழியில் 2ஆக தெரியும். இது அர்த்தநாரீஸ்வரரை குறிக்கும். மலையின் பின்னால் மேற்கு திசையில் பார்த்தால் 3ஆக தெரியும். இது
மும்மூர்த்திகளை நினைவுபடுத்தும். மலையை சுற்றி முடிக்கும் பொழுது 5 முகங்கள் காணப்படும். இது சிவபெருமானின் பஞ்ச முகங்களை குறிக்கும். நரசிம்மர் இரண்ய வதம் செய்த பொழுது அருகிலிருந்த பாலகனான பிரகலாதனை நரசிம்மரின் உக்கிரம் தாக்கவில்லை. காரணம், இரண்யன் மனைவி கர்ப்பமாக இருந்தபொழுது நாரதர் யோசனைப்படி கிரிவலம் வந்தாள். அப்பொழுது பெய்த அமுத மழை துளி மலை மீது பட்டு அவள் வயிற்றில் பட்டது. அது குழந்தைக்கு தக்க பலம் கொடுத்ததால் தான் இரண்யன் மகன் பிரகலாதனுக்கு சக்தி கிடைத்தது என்று கூறப்படுகிறது. கிரிவலம் செல்ல நினைத்து ஓரடி எடுத்து வைத்தால் முதல் அடிக்கு ஒரு யாகம் செய்த பலனும், 2ஆம் அடிக்கு ராஜசூய யாகம் செய்த பலனும், 3ஆம் அடிக்கு அனைத்து யாகங்களையும் செய்த பலனும் கிடைக்கும். திருவண்ணாமலை என உச்சரித்தாலே 5 எழுத்து மந்திரத்தை 3 கோடி முறை உச்சரித்த பலன் கிடைக்கும். மகாதீப தரிசனம் கண்டால் அவர்களது 21 தலைமுறையினருக்கு புண்ணியம் கிடைக்கும். சந்திர தேவன் பூர்ண நிலவாக காட்சி தரும் பௌர்ணமி அன்று கிரிவலம் வருதல் இங்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கார்த்திகை மாதம் கிருத்திகை நாளன்றுதான் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் இடப்பாகம் அளித்தார் என்பதால் அன்றைய தினம் கிரிவலம் வருதல் சிறப்பு. முனிவர்களும் ஞானிகளும் சித்தர்களும் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பின் பொழுதும் பிரதோஷ காலத்திலும் மலை வலம் வந்தார்களாம். எனவே அந்த நாட்களில் கிரிவலம் வருதல் நன்மை பயக்கும். திருவண்ணாமலை அக்னி தலமாக திகழ்வதால் அக்னிக்குரிய நாளான செவ்வாய்க்கிழமை அன்று இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அன்றைய தினமும் மலை வலம் வரலாம். ஞாயிறு அன்று வலம் வந்தால் சிவ பதவிகள் கிடைக்கும் என்றும், திங்களன்று வலம் வந்தால் இந்திர பதவி கிடைக்கும் என்றும், செவ்வாயன்று வலம் வந்தால் கடன் வறுமை நீங்கும் என்றும், தொடர்ந்து வரும் 7 பிறப்புகளையும் நீக்கி சுபிக்ஷம் பெறலாம் என்றும், புதனன்று வலம் வந்தால் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் பெறலாம் என்றும், வியாழனன்று வலம் வருவதன் மூலம் ஞானிகளுக்கு ஒப்பான நிலையை அடையலாம் என்றும், வெள்ளியன்று வலம் வந்தால் விஷ்ணுபதம் அடையலாம் என்றும், சனியன்று வலம் வந்தால் நவகிரகங்களை வழிபட்டதன் பலன் கிடைக்கும் என்றும், அமாவாசை என்று வலம் வருவதன் மூலம் மனதில் உள்ள கவலைகள் யாவும் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. 48 நாட்கள் விரதமிருந்து அதிகாலையில் கணவனும் மனைவியும் நீராடி கிரிவலம் வருவதன் மூலம் குழந்தை பேறு கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். கிரிவல பாதையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் கோவில் இங்கு மிகவும் பிரபலமான ஒன்று. அஷ்டலிங்கங்களில் ஒன்றான குபேரலிங்கத்திற்கு அருகில் இக்கோவில் உள்ளது. இந்த கோவில் சிறிய குகை போன்ற அமைப்புடன் நேர்கோட்டில் அமையாத 3 வாசல்களை கொண்டது. பக்கவாட்டின் இருபுறமும் சுவர் உள்ளது. ஆலயத்தின் முன்னால் நந்தியும் பின்னால் பிள்ளையாரும் உள்ளனர். பின்பக்க வாசல் வழியாக உள்ளே நுழைந்து 2வது வாசலை தவழ்ந்தபடி கடந்து 3வது வாசல் வழியாக வெளியே வர வேண்டும். 2வது வாசல் வழியே வெளிவர ஒருக்களித்து படுத்து கைகளை ஊன்றி சிரமப்பட்டு வெளியே வர வேண்டியுள்ளது. ஆச்சரியம் என்னவென்றால் உடல் பருமனானவர்களும் இதன் வழியே நுழைந்து வரலாம் என்பதுதான். இந்த கோவிலில் உள்நுழைந்து வந்தால் பில்லி சூனியம் அகலும், உடல் வலி தீரும், மேலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. விஞ்ஞானத்தின் அடிப்படையிலும் மெய்ஞானத்தின் அடிப்படையிலும் கிரிவலம் வருவது மனித உடலுக்கு நன்மை பயக்கும். அண்ணாமலையில் ஏராளமான மூலிகை செடிகள் நிறைந்துள்ளன. நிலவின் ஒளி மலை மீதும் மலையில் உள்ள மூலிகை செடிகள் மீதும் பட்டு மலையை சுற்றி பிரதிபலிக்கிறது. அதோடு மூலிகை செடிகள் மீது பட்டு வரும் வாடை காற்றை மனிதர்கள் சுவாசிப்பதன் மூலம் உடல் புத்துணர்ச்சி பெறும், நோய்கள் நீங்கும், தேக ஆரோக்கியம் உண்டாகும். பௌர்ணமி அன்று எண்ணற்ற சித்தர்கள் அண்ணாமலையை சுற்றி நடமாடுவதாகவும், சித்தர்களின் சக்தி ஆற்றலாக வெளிப்படுவதாகவும், மலையின் மூலிகை காற்று பரவுவதால் மனதிற்கு அமைதியும் உடல் நலத்திற்கு நன்மையும் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. மலையிலிருந்து வரும் காந்த சக்தி நம்மீது படும் பொழுது உடலும் உள்ளமும் தூய்மையடையும். நமக்கு தெரிந்தும் தெரியாமலும்
ஏராளமான நன்மை பயக்கும் விஷயங்கள் அண்ணாமலையில் நிறைந்துள்ளன. அண்ணாமலையை வலம் வருவதன் மூலம் அண்ணாமலையாரின் அருளோடு தேக ஆரோக்கியமும் ஒருங்கே வந்து சேரும் என்பது திண்ணம். இங்கு செய்யப்படும் நேர்த்தி கடன்கள் குறித்து காணலாம். அண்ணாமலையாரிடம் வேண்டிக் கொள்ளும் பலர் நேர்த்தி கடனாக மொட்டை போட்டு முடி காணிக்கை செலுத்துகிறார்கள். குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டுகிறார்கள். துலாபாரத்தில் தானியங்கள், நாணயங்கள், பழங்கள், காய்கறிகள், வெல்லம் ஆகியவை எடைக்கு எடை நேர்த்திகடனாக வழங்குகின்றனர். சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்துகின்றனர். சுவாமிக்கு தூய வஸ்திரம் மற்றும் அம்பாளுக்கு புடவை சாத்துகின்றனர். நெய் தீபம் ஏற்றுகின்றனர். சுவாமி மற்றும் அம்பாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் செய்து வைப்பதையும் நேர்த்திகடனாக பக்தர்கள் நிறைவேற்றுகின்றனர். பிரசாதம் செய்து சுவாமிக்கு படைத்துவிட்டு பக்தர்களுக்கு வழங்குகின்றனர். அன்னதானம் செய்து பலர் தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றுகின்றனர். இந்த ஆலயத்தில் இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றப்படுகிறது. கரும்பு தொட்டில் இடுவது இத்தலத்தின் முக்கிய நேர்த்தி கடன்களில் ஒன்றாகும். பிள்ளை பேறு இல்லாதவர்கள் அண்ணாமலையாரை வேண்டி குழந்தை பிறந்ததும் திருக்கோவிலுக்கு வந்து அர்ச்சனை ஆராதனை செய்து கரும்பு கட்டுகள் கொண்டு வந்து புதிய புடவையினால் தொட்டில் கட்டி அதில் குழந்தையை படுக்க வைத்து மாட வீதிகளில் வலம் வந்து பிரார்த்தனை செய்து வழிபடுகின்றனர். இத்திருக்கோவில் காலை 5 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 9:30 மணி வரையும் தரிசனத்திற்காக திறந்திருக்கிறது. இத்திருத்தலமானது விழுப்புரம் காட்பாடி ரயில் மார்க்கத்தில் விழுப்புரத்தில் இருந்து 62 கிலோமீட்டர் தொலைவிலும் காட்பாடியில் இருந்து 93 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து வந்து செல்ல ஏராளமான பேருந்து வசதிகளை இத்திருத்தலம் கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து சுமார் 197 கிலோமீட்டர் தொலைவிலும், வேலூரில் இருந்து 87 கிலோமீட்டர் தொலைவிலும், திண்டிவனத்தில் இருந்து 73 கிலோமீட்டர் தொலைவிலும், விழுப்புரத்தில் இருந்து 61 கிலோமீட்டர் தொலைவிலும், கிருஷ்ணகிரியில் இருந்து 116 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்திருத்தலமானது அமைந்திருக்கிறது. இன்றைய பதிவின் வாயிலாக திருவண்ணாமலையின் பெருமைகளையும் திருவண்ணாமலை கிரிவலத்தின் சிறப்புகள் குறித்தும் நாம் அறிந்து கொண்டோம். திருவண்ணாமலையில் வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய அண்ணாமலையாரின் பெருமைகளையும் உண்ணாமுலை அம்மனின் சிறப்புகளையும் போற்றி கொண்டாடுவோம். நன்றி.